நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியை 5 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கொல்கத்தா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சாரதா குரூப் நிதி நிறுவனத்தின் சிட்பண்ட் ஊழலில் லட்சக்கணக்கான நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டனர். சாரதா குரூப்பின் மீடியா நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரியாக செயல்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி குணால் கோஷுக்கும் ஊழலில் தொடர்பிருப்பதாக செய்திகள் வெளியானதால் அவரை கட்சியிலிருந்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சஸ்பெண்ட் செய்தார். இந்நிலையில் சாரதா குரூப் நிறுவனங்களின் தலைவர் சுதீப்தா சென்னுடன் இணைந்து மோசடி செய்ததாக குணால் கோஷை கொல்கத்தா போலீசார் அவரது வீட்டில் சனிக்கிழமை அன்று கைது செய்தனர். ஞாயிறன்று கொல்கத்தாவில் உள்ள பிதான் நகர் நீதிமன்றத்தில் கோஷ் ஆஜர்படுத்தப்பட்டார். போலீஸ் தரப்பு வாதத்தை ஏற்ற நீதிபதி குணால் கோஷை 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்தார். இதனிடையே தன் மீது பொய் வழக்கு புனையப்பட்டுள்ளதாகவும் ஊழலுக்கான அடிப்படை காரணத்தை கண்டறிய 12 பேரின் உதவியை நாடலாம் என்றும் பேஸ்புக்கில் கூறியுள்ள குணால் கோஷ் முதல்வர் மம்தா பானர்ஜி, திரிணாமுல் எம்பிக்கள் முகுல் ராய், KT சிங், சிரிஞ்சாய் போஸ், மேற்கு வங்க போக்குவரத்து துறை அமைச்சர் மதன் மித்ரா உள்ளிட்ட 12 பேரின் பெயர்களையும் பேஸ்புக்கில் வெளியிட்டுள்ளார். கைதான 2 மணி நேரம் கழித்து குணால் கோஷ் எப்படி தனது பேஸ்புக் அக்கவுண்டை பயன்படுத்தினார் என்பது குறித்தும் போலீசார் விசாரிக்க துவங்கியுள்ளனர்.